அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள் நம்ம சேனல் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம கண்டினியூஸாக விஐடி சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோங்க. இல்லை ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா விஐடி வெள்ளூரில் மொத்தம் எத்தனை சீட் இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் சொல்லியிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறையா மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் விஐடி வெள்ளூர் மாதிரியே விஐடி சென்னைக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போது. முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ விஐடி சென்னை, விஐடி வெள்ளூரில் சீட்டு கிடைக்காதவங்களோட மோஸ்ட் ப்ரிஃபரபிள் சாய்ஸாக இருக்குது விஐடி சென்னை. இன்றைக்கி கிட்டத்தட்ட விஐடி சென்னையை ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸாக கொடுக்குற அளவுக்குலாம் அந்த காலேஜுங்கிறது நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்குங்க. ஸோ விஐடி சென்னையில் படிக்கிறதுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ரெண்டு வழி. ஒன்று த்ரூ விஐடி ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா +2 மார்க்கை பேஸ் பண்ண இன்டகிரேட்டட் கோர்சஸ். ஸோ விஐடி சென்னை பொறுத்த வரைக்கும் 2 இன்டகிரேட்டட் கோர்சஸ் இருக்குது. அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை, +2 மார்க் மட்டும் போதும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, மொத்தம் 60 சீட்டு. அதேமாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் 60 சீட்டு. இந்த 120 சீட்டு வந்து இன்டகிரேட்டட் கோர்சஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, +2 மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும் படிக்கலாம். அடுத்து மாணவர்கள் பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஐடி சென்னையோட சீட் டீட்டெயில்ஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 30 சீட்டுகள் இருக்குது. ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 900 சீட்டுகள் இருக்குது. மூணாவது டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் தி ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் 480 சீட்ஸ் இருக்குங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் தி ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் 300 சீட் இருக்குதுங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ் ஒரு 120 சீட் இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் தி சைபர் செக்யூரிட்டி ஒரு 120 சீட் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் தி டேட்டா சயின்ஸ் ஒரு 120 சீட் இருக்குது. ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஒரு 180 சீட்ஸ் இருக்குது. அந்த ட்ரிபிள்இலே ஒரு ஸ்பெஷலைசேஷன் கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 60 சீட் இருக்குது. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட மோஸ்ட் ப்ரிஃபரபிள் சாய்ஸான இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஒரு 360 சீட்ஸ் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இசிஇலேயே ஒரு ஸ்பெஷலைசேஷன் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி 60 சீட்டும். அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸே கம்ப்யூட்டர் படிக்க விரும்புகிறாங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் ஒரு 240 சீட் இருக்குங்க. ஃபேஷன் டெக்னாலஜி ஒரு 30 சீட் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு 180 சீட் இருக்குது. மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் 120 சீட் இருக்குது. தென் ஃபைனலாக மெக்கானிக்கல் வித் தி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் டெக்னாலஜி 60 சீட்டு. ஸோ டோட்டலாக விஐடி சென்னை. ஸோ விஐடி சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க, நீங்கள் டோட்டலாக எவ்வளோ சீட்டுக்கு போட்டி போட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3360 இந்த சீட்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குதுங்க. ஆல்ரெடி விஐடி வெள்ளூரில் அரௌண்ட் ஒரு 5000+ சீட்ஸ் பார்த்துருந்தோம். இதில் ஒரு 3360 சீட்ஸ் டோட்டலாக அரௌண்டு ஒரு விஐடி வெள்ளூர் மற்றும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 9000+ சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு தான் இவ்வளோ போட்டி நடக்க போகுதுங்க. ஸோ கவுன்சிலிங் போகணும்னா நல்ல ரேங்க் இருந்தால் மட்டும்தான் போக முடியும், வேறு பாசிபிலிட்டிஸ் இல்லை. மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியாது. நான் வந்து த்ரூ முழுக்க கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கவங்க. மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.